நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் டேட்டா மெனுக்குள்ள டேட்டா டூல்ஸில் டெக்ஸ்ட் டு காலம்ஸ், ஃப்ளாஷ் ஃபில், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் பார்த்தோம். இப்போ டேட்டா வேலிடேஷனுக்குள்ள லிஸ்ட் பார்த்தோம் லாஸ்ட்டாக. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா வேலிடேஷனை யூஸ் பண்ணி இப்போ எனக்கு வந்து எம்ப்ளாயோட ஸ்டார்ட் டைமும் எண்ட் டைமும் சொல்லிட்டு நான் ஒரு டைம் கொடுத்துறேன் ஒரு ஆஃபீஸில். ஸோ இப்போ அவங்க வந்து என்ட்ரி போடக்கூடிய டைம் வந்து மார்னிங் 8 to 5 o'clock வரைக்கும் தான் என்ட்ரி போடணும். அதுக்கு மேலே இருக்க டைம் வந்து அக்செப்டபிளாக இல்லை. ஸோ இப்போ இந்த எம்ப்ளாயீஸோட இந்த எக்ஸல் ஷீட் எடுத்து அப்போ அவங்க வந்து டைம் என்ட்ரி போடுறாங்க, இல்லை ஸ்டூடெண்ட் ஏதோ ஒரு டைம் என்ட்ரி போடுறாங்க அப்படின்னா, இப்போ நான் இன்புட் கொடுக்குறேன், இதில் 8 o'clock, 7 o'clock, 5 o'clock அப்படின்னு சொல்லி நம்ம என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா அது இந்த செல்ஸ் வந்து எடுத்துக்கும். பட் நான் ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுக்குறேன். 8 to 5 o'clock உள்ளதை மட்டும் நீ எடுத்துக்கோ. 8 to 5 o'clock அப்புறம் 6, 7 o'clock, 7 PM மேலே என்ட்ரி போகிறவங்களோட டைம் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி, அக்செப்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி இந்த செல்லுக்கு நான் ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறேன், ஒரு சில ரூல் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ அதை என்ன மாதிரி அப்ளை பண்ணலாம், எதை யூஸ் பண்ணி நம்ம அந்த டைமிங்க்கு இன்புட் மெசேஜோ வார்னிங் மெசேஜோ எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நான் இப்போ இந்த செல்லில் இந்த காலமில் எனக்கு தேவைப்படுது. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ரூல் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறோம், டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே போங்க. நான் ஒரு செட்டிங் கொடுக்குறேன். என்ன செட்டிங்கு, ஸோ இதில் நம்ம வந்து எனி வேல்யூ, ஹோல் நம்பர், டெசிமல், லிஸ்ட் நிறைய இருக்குன்னு சொன்னேன். இதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து லிஸ்ட்டு, இப்போ பார்க்க போகிறது டைம். ஸோ நான் எனி வேல்யூவில் என்ன பண்ணுறேன், அலோவ் பண்ணுறேன், டைம் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டைம் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்ப்போம். நான் வந்து 8 AM ஒரு 5 PM வரைக்கும் தான் கொடுக்குறேன். இந்த டைம் மட்டும்தான் இதில் என்ட்ரி போட முடியும், இந்த செல், இந்த காலம், இந்த செல்ல. ஓகேவா? அதை மீறி என்ட்ரி போட்டால் என்ன மெசேஜ் காட்டணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துட்றேன். என்டர் எ டைம் between 8 AM to 5 PM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் மெசேஜ் நான் கொடுத்துறேன். அதை மீறி என்ட்ரி போடுறவங்களுக்கு என்ட்ரி போடவே முடியாது. போட்டால் 8 to 5 மட்டும்தான் என்டர் பண்ணணும். அப்படின்னா நம்ம எரர் அலர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு அலர்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, வார்னிங் மெசேஜாகவும் கொடுக்கலாம், ஸ்டாப் மெசேஜாகவும் கொடுக்கலாம், இன்ஃபர்மேஷனாகவும் சொல்லலாம். ஸோ இது மூணுலேயும் என்ன இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணணும் நமக்கு. நான் அந்த இதை டைப் பண்ணுறேன், அதாவது 8 to 5 PM தான் அப்படின்னு கொடுத்துருக்க அந்த செட்டிங்ஸில் நான் ஒரு 7 PM அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்து இன்ஃபார்ம் பண்ணும். நான் அதை மீறி வேண்டாம் அப்படின்னா ஓகே எஸ் கொடுத்துட்டு நான் மறுபடியும் 7 PM என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இல்லை பண்ணவே கூடாது அப்படின்னா ஸ்டாப் மெசேஜ் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் மெசேஜ் வந்து எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ டைட்டில் என்ன அப்படின்னா, சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ எரர் மெசேஜ் என்ன அப்படின்னா, டோன்ட் என்டர், ஓகே ப்ளீஸ் என்டர் த கரெக்ட் டைம், என்டர் தி கரெக்ட் டைம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன கொடுத்துருக்கேன், ஒரு வார்னிங் மெசேஜ், ஒரு ஸ்டாப் மெசேஜ் கொடுக்குறேன். Please enter the correct time between 8 AM to 5 PM. ஓகே, நான் எரர் அலர்ட்டும் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த செல்ஸ் கிட்டலாம் போகும்போது எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் காட்டலை. பட் இந்த செல்ஸ்க்கு நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன், என்டர் எ டைம் பிட்வீன் 8 AM to 5 PM அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம டைப் பண்ணலாமா? ஸோ இப்போ 9 AM 6 AM கொடுத்து பாருங்களேன், எரர் அலர்ட் காமிக்குது. நான் கொடுத்துருந்தேன் ஸ்டாப் மெசேஜ், ப்ளீஸ் என்டர் த கரெக்ட் டைம் பிட்வீன் 8 AM to 5 PM. இப்போ நான் ரீட்ரை பண்ணுறேனே அதே வேல்யூவை அது எடுத்துக்காது. ஸோ நம்ம கேன்சல் பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல வேறு டைம் இன்புட் கொடுக்கவே முடியாது. ஸோ இப்போ நம்ம 5 PM, 4 PM,
12 PM. எது வேணாலும் நம்ம என்ட்ரி போடலாம். பட் நம்ம கொடுத்த ரூல் தாண்டி கொடுத்த செட்டிங்ஸ் தாண்டி எதுவுமே என்ட்ரி போட முடியாது. ஸோ வந்து ஒரு டேட்டா வேலிடேஷனுக்குள்ள செட்டிங்ஸ்னு ஒரு டேப் இருக்குது. அது பக்கத்தில் நமக்கு இன்புட் மெசேஜ் இருந்துச்சு. ஸோ அந்த செல்லுக்கு நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். அந்த செல்கிட்ட கொண்டுட்டு போனாலே அந்த மெசேஜ் வந்து அது ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தது. ஸோ ஷோ ஆகுதா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ அதை மீறியும் அவங்க என்ட்ரி போடுறாங்கன்னா நீ ஸ்டாப் பண்ணிடு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டாப் மெசேஜ். ஓகேவா? இப்போ 6 AM கொடுத்து பாருங்களேன், எடுத்துக்காட்டு. ஸோ இதுதான் இதோட டேட்டா வேலிடேஷனில் டைம் அப்படிங்கிற அந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டைமிங் மட்டும் என்ட்ரு பண்ணுற மாதிரி, அன்ஈவன் டைம் வந்து என்ட்ரு பண்ணாத மாதிரியும் நம்ம வந்து செட் பண்ணணும். இதுதான் டேட்டா வேலிடேஷனில் செட்டிங்ஸ்குள்ள நம்ம லிஸ்ட் பார்த்தோம், அதுக்கப்புறமா டைம் பார்த்துருக்கோம். அடுத்தது டேட், ஹோல் நம்பர், எனி வேல்யூ, டெக்ஸ்ட்லேருந்து எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.